அடுத்த நூல் காசு கொடுக்கும் யானைகள். ஆசிரியர் கவிஞர் சாரதி. அதை விமர்சித்து பேச அயோத்தி திரைப்படத்தின் இயக்குனர் மந்திரமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார். இருவரையும், படைப்பாளியும் விமர்சகரையும் மேடைக்கு அழைக்கிறோம். இவர்களை அறிமுகம் செய்ய நமது தோழர், மாநில குழு உறுப்பினர், மாவட்ட துணை செயலாளர் ஃபாமிதா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். காசு கொடுக்கும் யானைகள் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் கவிஞர் சாரதி. காதல் சொல்ல வந்தேன் திரைப்படத்தின் மூலம் பாடலாசிரியராக திரைப்படத்துறையின் அறிமுகமானவர். காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான் என்ற பாடலின் மூலம் பலரது இதயங்களுக்குள்ளும் சென்று சேர்த்திருப்பவர். 100 திரைப்படங்களை தாண்டி தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பவர். பொன்னி நதிக்கரையை சேர்ந்தவர் கவிஞர் சாரதி அவர்கள். இவருடைய இந்த கவிதை தொகுப்பினை விமர்சனம் செய்வதற்காக திருவாளர் மந்திரமூர்த்தி அவர்கள் தன்னுடைய திறமையாலும் உழைப்பாலும் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு திருநெல்வேலியில் இருந்து வந்து உலகமெல்லாம் ஆனந்த விகடனின் நம்பிக்கை மனிதரில் ஒருவராக சென்று சேர்ந்தவர். அயோத்தி திரைப்படத்தின் வழியாக சக மனிதர்களுக்குள் இருக்கும் அன்பை எல்லோருக்குள்ளும் விதைத்தவர். அயோத்தி திரைப்படத்திற்காக பல விருதுகளை பெற்றவர், தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருப்பவர் இயக்குனர் மந்திரமூர்த்தி அவர்கள். இப்போது மந்திரமூர்த்தி அவர்கள் விமர்சனம். எல்லாருக்கும் வணக்கம். இங்க கலந்துக்கிட்டது மிக்க மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு கவிதை தொகுப்பு, அந்த புத்தகம் பத்தி விமர்சனம் பண்றது, இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில இப்பதான் முத கலந்துக்கிறேன். அப்புறம் இந்த நிகழ்ச்சியில இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாருமே 10 நிமிஷத்துக்குள்ள பேசணுங்கிறது. ஏன்னா நீங்க கேட்டாலும் எனக்கு அதுக்கு மேல பேச தெரியாது. ஸோ அது அந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சில பேர் நம்ம வாழ்க்கையில எல்லாத்துக்குமே நம்மளோட வாழ்க்கையில சில பேருக்கு மட்டும் அவங்க கேட்காமலே ஏதாவது செய்யணுமா, அதை புரிஞ்சுக்கிட்டானா ஏதாவது செய்யணுமா அப்படின்னு சொல்லி நம்ம சில பேரை நம்ம லிஸ்ட்ல வச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆளாக தான் எனக்கு சாரதி அண்ணன். அயோத்தி அப்படிங்கிற ஒரு படம், ஒரு முதல் படம்ங்கிறதுனால மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாக தான் நிறைய எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் நான் மன்னிக்கிறேன், ஃபர்ஸ்ட் சாரதி அண்ணனை பற்றி சொல்லிக்கிறேன். ஸோ மிகுந்த சிரமத்துக்கு இடையில தான் அந்த படத்தை நாங்கள் எடுத்தோம். ஒரு 20 நாள் படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த காற்றோடு பட்டம் போல அப்படிங்கிற அந்த பாடலுக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ படத்தோட பட்ஜெட்டு காரணமாக ஒரு பெரிய கவிஞரை அணுக முடியாது. அப்போ வேற யாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரா அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது என்னன்னா, என்னால் வேலை வாங்க முடிஞ்சால் அதை நான் சிறப்பாக எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ நான் இது வரைக்கும் நான் ஒரு 10 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் இல்லையா. ஸோ அப்போ நான் நமக்கு யார் கரெக்டாக இருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சாரதி அண்ணனோட ஞாபகம் வந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரை மீட் பண்ணி ஒரு இடத்துல அவருக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கதை சொன்னேன். கதை சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் அவர் கதையை பற்றி ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்து, சார் இது கண்டிப்பாக பெருசாக ஜெயிக்கும், ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு சொன்னது இல்லாமல் அப்போயே என் கையில் டியூனும் இருந்துச்சு. இம்மிடியேட்டாக மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சார்கிட்ட சொல்லி அவருக்கு நான் டியூனும் அனுப்பிச்சி விட்டேன். ஸோ மனுஷன் அன்னைக்கு நான் அந்த டியூனை அனுப்பிச்சி விட்ட அந்த நிமிஷத்துல இருந்து அவர் அந்த பாடலுக்காக எழுதி கொடுத்த வரிகள் இருக்கு இல்லைங்களா, மிகைப்படுத்துறதுக்கு சொல்லலை, இந்த ரேக்கை ஃபுல்லாக நிரப்பிடலாம், அத்தனை புத்தகங்கள் போடலாம். ஸோ ஒரு இடத்துல கூட அவர் சளைக்கவே இல்லை. இந்த பாடல் ரொம்ப முக்கியமான பாடல், இதுக்கு கண்டிப்பாக நியாயம் சேர்த்துடணும். நானும் வேலை வாங்கிக்கிட்டே இருக்கேன், அவரும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இல்லை நான் இப்படிங்கிறேன் அப்படிங்கிறேன். அந்த கிளைமேக்ஸில் நல்லவர்கள் கூடும்போதுன்னு ஒன்று உண்டு, அதுவும் அவர் எழுதுனது தான். எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. அவர் எழுதி கொடுத்த வரிகளெல்லாம் சேர்த்து வச்சு கிளைமேக்ஸில் ஒரு பாடலாக உருவாக்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன். ஸோ நான் எழுதாத ஒரு சிச்சுவேஷனுக்கும் ஒரு பாடலை கொடுத்து படத்துக்காக ஒரு வேலை செஞ்சுருந்தாரு.
இன்னைக்கு இப்போ அயோத்தி நிறைய விருதுகள் வாங்கியிருக்கு, நிறைய நல்ல பேர் வாங்கியிருக்கு, வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறதுல நிறைய பேரோட அந்த வீடுன்னு ஒன்று வச்சுக்கும் போது அதில் நிறைய பேரோட செங்கல் இருக்கு இல்லையா. ஸோ அதில் சாரதி என்னன்னு எடுத்து வச்ச செங்கலும் ஒரு முக்கியமான செங்கல், அவரோட பங்கும் இருக்குது. ஸோ அந்த காரணத்துக்காக தான் வந்து சார் அண்ணன் வந்து அவர் என்கிட்ட கேட்கவே இல்லை, நான் வரேண்ணே, நான் வந்து பேசுகிறேன், நமக்கு பேச வராது, இருந்தாலும் எதாவது ஒன்று பண்ணி பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வந்த இடத்துல நிறைய பேர் நம்ம சார் கருப்பசாமி சார் ரொம்ப நல்லா பேசினார். நாங்கள் உட்காந்து என்ன கடன்னு பேசுகிறாரு, படிச்சுட்டு வந்தாரா, மனப்பாடம் பண்ணாரா, ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேனே, அந்த சப்டைட்டில் பற்றி நீங்கள் பேசியிருப்பீங்க இல்லையா, நான் அடிக்கடி அந்த ரீல்ஸில் வரும் பார்த்துருக்கேன். உள்ளே என்ட்ராகும் போதே உங்களை பார்த்தேன், நான் சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நம்மளும் பேசுவோம் அப்படிங்கிறது தான். ஸோ அண்ணனோட நான் நேற்று காலையில் தான் எடுத்து படித்தேன் அந்த புக்கை, நிறைய இந்த கதைகள் எழுதிட்டு இருக்கிறதுனால சரி ஓகே எடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து படிக்கும்போது நிறைய விஷயங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நான் அதில் ஒரு 2-3 மட்டும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சும்மா புக்கை வாங்கினோடனே அப்படி திருப்பி என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தேன். அப்பாவை சுட்டது பட்டாசு கடையில் இல்லை, அப்பாவை சுட்டது பட்டாசு கடையில் விலைப்பட்டியல். ஸோ நம்ம எல்லாம் சின்ன வயசுலேயே வந்து எங்கள் அப்பாவெல்லாம் நான்லாம் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கேன், 5000க்கு 10,000க்கு பட்டாசு. அப்படி நம்ம ஒரு சம்பாரித்து வரும்போது தான் இது என்ன வெறும் கறி தானே அப்படின்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா. அப்போ அவரோட வழிகளை அவர் எழுதியிருக்கிற அந்த எடுத்த உடனே திரும்பி பார்த்த உடனே பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் சும்மா மென்ஷன் பண்ணலாம், இதை மட்டும் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தேன். ஆடுகளைப் போலவே ஓநாய்களுக்கும் வயிறு உள்ளது, தாவரங்களிடம் விசாரித்தால் கதை கதையாக சொல்லும் ஆடுகளின் அத்துமீறல் குறித்து. ஸோ எல்லாம் அவங்கவுங்களுக்கான நியாயம்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு நான் செய்கிறது நியாயம், பட் என்னை நான் ஒருத்தனை ஏமாத்திட்டேன்னு ஒருத்தன் நினைப்பான், பட் அவனுக்கு அவனோட நியாயம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அது அவர் திடீர்னு படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொன்று எழுதியிருந்தார், எனக்கு அதை திரும்ப நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னென்னா, மிருகங்களை பழக்க தெரிந்தவர்கள் மனிதர்களாகின்றனர், மனிதர்களை பழக்க தெரிந்தவர் கடவுளாகின்றனர், கடவுளை பழக்க தெரிந்தவர்கள் ஆளுமை ஆகின்றனர், ஆளுமைகளை பழக்க தெரிந்தவர்கள் மிருகமாகின்றனர். படித்த உடனே எனக்கு இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் திரும்ப படித்தேன், எங்கே நல்லா வேற ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன். இது சும்மா இன்னைக்கு உள்ள இதுக்காக சின்னதாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக சொல்கிறேன். பெரியாத்தா போனது, தயாராகினேன் பிணத்துடன் ஒரு செல்ஃபிக்கு. ஸோ வந்து இன்றைய தலைமுறைகள் வந்து ஒரு இறப்பை தாண்டி அதுக்கு மேலேயே அது ஒரு விஷயத்த நானே இப்போ ஃபேஸ்புக்கில் நிறைய இடத்துல பார்ப்பேன். எங்கள் அம்மா இறந்துட்டாங்க உடனே எல்லாரும் ஆழ்ந்த இரங்கல் ட்ரிப் அப்படின்னு வரிசையாக போட்டுக்கிட்டே வருவாங்க. எதுக்கு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி வரட்டும், இதை சொல்லி அதில் ஒரு 10 கமெண்ட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு அதில் ஒரு எப்பவுமே ஒரு மாற்று கருத்து உண்டு. ஸோ இதை பார்த்தோடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. இறுதியாக வந்து காசு கொடுக்கும் யானைகள் அப்படிங்கிற புக்கோட தலைப்பு இல்லையா, அதுக்காக ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தார். எங்கள் தொகுதியில் தேர்தல் திருவிழா, வீதி வீதியாக வீடு வீடாக வந்து கொண்டிருக்கின்றன காசு கொடுக்கும் யானைகள். ஸோ எல்லா யானைக்கும் நம்ம தான் காசு கொடுப்போம், பட் தேர்தல்னு வரும்போது நமக்கு யானையில் வந்து காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தார். அதுவும் எனக்கு படித்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நான் சொன்ன 4மே ரொம்ப சின்ன கவிதை, 4 வரி 5 வரியில் இருக்கக்கூடியதை மட்டும் நான் தேர்ந்தெடுத்து பேசுவேன். ஏன்னா பெருசாக இருந்தால் நமக்கு சொல்ல வராது அப்படிங்கிறதுனால அதை மட்டும் நான் எடுத்து சொன்னேன். இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு 1/2 மணி நேரம் இங்கே உட்காந்துருந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் கவிதை அடுத்தடுத்து நம்ம கவிதைகளையும் எடுத்து படிக்கலாம் அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. நிறைய கவிதை புத்தகங்கள் கூட எடுத்து படிக்கலாம். இந்த தோழர் அவங்க ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க, படிச்சுட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் சாரதி அண்ணன் வந்து இன்னும் கூட இதே மாதிரி நிறைய கவிதை புத்தகங்களும் இன்னும் கூட நிறைய நல்ல பாடல்களும், அவருக்கு தேவை வாய்ப்பு தான், திறமை அவர்கிட்ட இருக்குது, அவருக்கு தேவை வாய்ப்பு தான். ஸோ நிறைய நல்ல வாய்ப்புகள் அவருக்கு வரணும், அவர் இன்னும் மேலும் மேலும் மிகப்பெரிய ஆளாக வரணுங்கிறது தான் என்னோட விருப்பம். நன்றி. முன்னாடி உட்காந்துட்டு எல்லாருக்கும் நான் தான் நேரத்தை சொல்லிட்டு இருந்தேன், நான் பின்னாடி உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் எங்களுக்கு கொஞ்சம் அதிகமா போனா எப்படி சொல்றது, எந்த சைகை எப்படி பண்றதுன்னு. ஆனா அதுக்கு இடமே கொடுக்காம 2 நிமிஷத்தையும் மிச்சப்படுத்தி கொடுத்துட்டாரு விமர்சகர். நன்றி. ஏற்புரைக்காக கவிஞர் சாரதி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சாரதி.
நான் ஒரு திரைப்பட பாடலாசிரியர். கேட்குதுங்களா? என்னுடைய பாடல் உங்களை சென்று சேர்ந்த அளவுக்கு நான் வந்து சென்றிருக்க மாட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன தெரியாது. இப்போ சமீபத்தில் அயோத்தி திரைப்படத்தில் காற்றோடு பட்டம் போடன்னு ஒரு பாடல் கேட்டிருப்பீங்க. சார் சொன்னது கிட்டத்தட்ட எனக்கு அது மறுவாழ்வு பாடல் மாதிரி தான். சொல்லும்போது நிகழ்ச்சி ஆகிறேன். அயோத்தி திரைப்படத்தில் காற்றோடு பட்டம் போல என்ற ஒரு பாடல் சமீபத்தில் நான் எழுதின பாடல். காசு கொடுக்கும் யானைகள் வந்து நான் எழுதிய முதல் கவிதை தொகுப்பு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலமாக தொடர்ந்து சினிமாவில் எழுதி கொண்டிருக்கிறேன். ரொம்ப அதிக பாடல்களாக எழுதலை, ஒரு 200-250 பாடல்கள் தான் இதுவரைக்கும் எழுதியிருக்கேன். இன்னும் பயணம் இருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து நான் மிக முக்கியமாக மந்திரமூர்த்தி சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும். குறிப்பாக இந்த மேடைக்கு அவர் அழைத்தது காரணம், இன்றைக்கி சமூகம் இருக்கிற சூழலும் உங்களுக்கு தெரியாது கிடையாது. எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறோங்கிறது ஒன்று உங்களுக்கு தெரியாதில்லை. தமிழக முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்துடைய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் அதனோட அடிநாதம் எல்லோரும் சமமாக இருக்கணுங்கிற நோக்கிய பயணம்தான். அந்த பயணத்துக்கான ஆணி வேறு அன்பு தான். அன்பு எங்கெல்லாம் பக்குவப்பட்டு இருக்கிறதோ அங்கெல்லாம் சக மனிதருக்கான நேசம் நிறைந்து வழியும் என்று நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையை 2 மணி நேர காட்சி படமாக எடுத்து நமக்கெல்லாம் காட்டினார், உலகத்துக்கெல்லாம் கொண்டு சேர்த்தவர். இவர் இந்த மேடையிலிருந்து இந்த புத்தகத்தை விமர்சித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் விருப்பப்பட்டேன். அது இன்றைக்கி சிறப்பாக நடந்திருக்கு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தலைவர் அசோக் சிங் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. என்னுடைய கவிதைகளை பற்றி நான் எதுவும் பேச போகிறதில்லை. ஏன்னா மந்திரமூர்த்தி சார் சொன்ன மாதிரி நான் சிறு சிறு கவிதைகள் தான் அதிகம் எழுதுவேன். பெருங்கவிதைகள் எழுதுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. கட்டுரை தோழர் மாதிரி கவிதைகள் எழுத மாட்டேன். என்னுடைய கவிதைகள் விளக்க உரையும் கொடுக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு அந்த புத்தகத்திலே இருக்கும், உடைந்த குடும்பம், கூட்டுச் சிரிப்பு, பழைய புகைப்படம், அவ்வளோதான். நீங்கள் காலம் நேரம் சூழல் அது என்ன நடந்தது புரிஞ்சுக்கிங்க. என் கைகளில் தானடி மருதாணி இட்டாய், ஊர் ஏன் சிவந்தது, எனக்கு அது போதும் நினைக்கிறேன். அதுக்கு மேலே பக்கமாக எழுதிக்கிட்டு இல்லாமல் சில கவிதைகள் இருக்குது, தேவையான கவிதைகள் அதுக்கான. ஏன்னா நம்ம நிறுத்தினாலும் நிறுத்த முடியாமல் கொண்டு போயிட்டு இருக்க கவிதைகள் சில இது இருக்கும். ஸோ இன்னும் அடுத்தடுத்து எழுதும்போது உங்களோடு நான் மேடைகளை பகிர்ந்துக்கும் போது நிறைய பேசுகிறேன், நிறைய கவிதைகள் சொல்கிறேன். மிக்க நன்றி, அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும்.